நல்ல சைஸு. ஃபஸ்ட்டு கிராஸில் மீன் அடிக்கும் போது அந்த ஆங்கிலருக்கு வர சந்தோஷம் இருக்க. ஓ நல்ல சைஸ் மீன். எப்போதுமே வந்து ஒரு செட்டிங் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு கிராஸில் மீன் அடிக்கணுன்றது தான் எல்லா ஆங்கிலரோடைய ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறிச்சு. பேபி ஃபிஷ் இது கொஞ்சம் இதை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். சின்ன சைஸாக இருக்குது. தண்ணியில் விட்டுடலாம். பாவமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இது வளர்ந்துட்டு பெருசாகிட்டு நம்மக்கிட்டே வந்து மாட்டோம். ஓகேவா? எங்ககிட்டே தான் வந்து மாட்டோம். நாங்கள் போகிற ஃப்ராக் தான் சாப்பிட்ணும். ஓகேவா? யார்கிட்டையும் மாட்டக்கூடாது. சரியா? ஓகே பாய். ஓகே ஸோ கேஜி செக் பண்ண போகிறோம். 0 அப்பா சரியான வெயிட்டு. ஓகே அரௌண்ட் ஒரு 6 kg கிட்டே இருக்குது. நல்ல வேட்டை இன்றைக்கி. தூக்க முடியல. ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு சண்டே ஒரு நல்ல சண்டேவே வந்து அமைஞ்சிச்சு. நம்ம அதனால் இதான் ஃபிஷ்ஷிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு போதும், நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நல்ல சைஸு. வாட்டர் மீன் வாழாலே அடிக்குது. ஸோ கைஸ் இன்றைக்கி 10 மீன் அடித்தாச்சு. நல்ல சைஸ் மீன் இன்றைக்கி. எல்லாம் செம்ம ஆக்டிவாக இருக்குது. மீன் அடித்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் ஆக்டிவில் தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட எக்யூப்மெண்ட் வந்து பைட் கேஸ்டிங்கு. ஒரு செட்டு ப்ரிடேட்டர் ரீலு, அந்த ஹண்டிங் பிளாக் ராடு 7 feet. ஒரு செட்டு வந்து கேஸ்ட் கிங் ரீலு. இது வந்து ஊசோ கருடா பிராண்டு. ஸோ அந்த 7 feet ராடு இது. ஸோ நல்லா இன்றைக்கி செம்ம ஆக்ஷன். இன்றைக்கி நல்லா அடி. ஸோ ஹேண்ட்மேட் ஃப்ராக் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஒரே ஃப்ராகில் தான் அடித்தோம் இன்றைக்கி ஃபுல்லாக. பிளாக் அண்ட் க்ரீன் நல்ல ஊக்ஸு. இன்றைக்கி ஒரு மீன் கூட மிஸ் ஆகலை. ஸோ நல்ல ரிசல்ட் ஃப்ராகு. 10 மீன் அடித்தாச்சு இன்றைக்கி. எல்லோரும் கமெண்டில் வந்து லொக்கேஷன் எங்கன்னு கேட்குறீங்க. ஒரு ஆங்கிலர் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனை ஷேர் பண்ண மாட்டார். ஏன்னா அது வந்து அவங்களுடைய இப்போ போகும்போது கூப்பிட்டு போவாங்க. பட் ஆனால் வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்குறதுன்றது கமெண்ட் பண்ணல, ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். லொக்கேஷன் நீங்கள் வாங்க, கால் பண்ணுங்கள், உங்களை கூப்பிட்டு போகிறேன் நான் போகும்போது. அப்புறம் வந்து சின்ன சின்ன மீன் குட்டியோட பேபி ஃபிஷ்ஷோட வந்து விரால் மீன் வந்து மேய்ச்சல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிராஸ் பண்ண வேணாம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்ன்றது வந்து கஷ்டமாக போயிடும். ஏன்னா ஒரு தாய் இல்லாமல் அந்த குட்டின்றது வந்து வாய்ப்பே இல்லை வாழ்கிறதுக்கு. ஏன்னா ஃப்ராகு அப்புறமா வந்து சின்ன சின்ன விரால் மீன்லாம் அதை பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ அதனால் நீங்கள் பார்க்காம அடிச்சிட்டிங்கன்னா ஓகே. பட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிராஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் தெரியும், பட் ஒரு புதுசாக இருக்கிற ஆங்கிலருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் ரெடி டு ஃபிஷிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அவர் வந்து ஒரு 3 மீன் அடித்தார். ஸோ ஆளுக்கு ஒரு பங்கு கிராஸ் பண்ணதால் வீடியோ எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.
உங்களிடம் வந்து விடைபெறுவது ஸ்னேக்கெட் ராஜா. பாய்.